மதுரையில் வரும் 22ஆம் தேதி வ.உ.சி.க்கு பிரம்மாண்ட உருவ சிலை அமைக்க உள்ளதாக ஏசிஎஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் ஏ.சி. சண்முகம் தெரிவித்துள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு மிக பெரிய அளவில் 110 அடி உயர திரு உருவ சிலை அமைத்திட ஏசிஎஸ் அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியானது மதுரை வண்டியூர் அம்மா திடலில் வரும் 22ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வ.உ.சி. திரு உருவ சிலை அமைக்க அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார். விழாவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள வ.உ.சி. பேரவை, வ.உ.சி. இளைஞர் அணி மற்றும் வ.உ.சி. அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் கலந்து கொள்ள ஏசிஎஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் ஏ.சி. சண்முகம் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியா முருகர் சிலை, ரத்னகிரி முருகர் சிலையை உருவாக்கிய சிற்பிதான் வ.உ.சி. திரு உருவ சிலையை வடிவமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து ஊடக நண்பர்களையும், மீடியா நண்பர்களையும், எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் தயவு செய்து புதிய நீதி கட்சியினுடைய பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறது. அதில் அரசியல் கருத்துக்கள் அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் அளிக்கிறோம். எந்தெந்த தொகுதியை கேட்டிருக்கிறோம், என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் அடுத்த பொதுக்குழுவிலே நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம். இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறோம். செக்கெழுத்த செம்மல் நம்முடைய தெய்வத்திரு வ.உ.சி. அவர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் வல்லபாய் பட்டேலுக்கு நிகராக அவர் போற்றப்பட்டிருப்பார். அவர் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் பிறந்து தமிழ்நாடு முழுவதும் சுதந்திர தீபத்தை ஏற்றி வைத்து நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர் ஆங்கிலத்திலேயே மிக புலமை பெற்றவர். பிரிட்டிஷ்காரனை விட அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவர் நினைத்திருந்தால் அன்றைய தினம் ராவ் பகதூர் சர்பட்டம் பெற்று அவர் செல்வ சீமானாக வாழ்ந்தவர். அன்றைய தினமே 2 கப்பல்களை வாங்கி வந்து சுதேசி கப்பல்களை வங்கக்கடலை விட்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த பணிகளை செய்தவர். தூத்துக்குடியிலே தொழிற்சங்கம் பிரச்சனை வரும்போது தன்னுடைய மனைவியினுடைய அத்துணை நகைகளையும் தொழிலாளர்களுக்காக கொடுத்து உதவியவர். ஒரு செல்வசீமான் செக்கிழுக்கின்ற வரை அவர் தள்ளப்பட்டார். இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைத்தது. அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு உரிய அந்தஸ்து, உரிய புகழ் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. ஆகவே தான் வ.உ.சி. அவர்களுக்கு யார் சிலை எடுத்தாலும், வெங்கல சிலை எடுத்தாலும் 5 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று எங்களுடைய அறக்கட்டளை சார்பிலே நாங்கள் சொல்லியிருக்கோம். அதன்படி போடியிலே ஒரு வெங்கல சிலையை வைத்தோம், சின்னாலப்பட்டியிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம், ஆத்தூரிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம், திண்டுக்கல்லிலே ஒரு வெங்கல சிலையை அமைத்தோம். ஒரு 3 மாதத்திற்கு முன்பு ராஜபாளையத்திலே ஒரு வெங்கல சிலை 11 அடி சிலையை வைத்திருக்கிறோம். இப்பொழுது உலகமே போற்றக்கூடிய வகையில் 110 அடி உயர சிலை, அது அகலத்திலே வரும்போது 60, 50, 40 என்ற கணக்கிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை, ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலையை மதுரை மாவட்டத்திலே, மதுரை நகரிலே வைக்க முடிவெடுத்திருக்கிறோம். அது முழுக்க முழுக்க நம்முடைய அந்த இடம் அமைவதற்கு பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேல் அவர்கள் 2.25 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை கட்டுகின்ற முழு பொறுப்பை ஏசிஎஸ் அறக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது.
கிட்டத்தட்ட 9 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் நிச்சயமாக அது கணக்கிலே வரும். அதிலே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு 2 பெரிய லிப்டுகளை தானியங்கி கொண்டு செல்ல இருக்கிறோம். அவருடைய 100வது அடியிலே 110வது அடியிலே இருந்து அவரது புஜத்திற்கு பக்கத்திலே நின்று அவருடைய முகத்தை பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் சொல்கிறோம். அது ஒரு சுற்றுலா மையமாக அது மாற்றப்பட வேண்டும். அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக உலக முதலியார்கள் மேலாளர்கள் கூட்டமைப்பும் மற்றும் இம்பா இம்பா போன்ற அத்துணை பொறுப்புகளிலே இருக்கின்றவர்களும் இதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சிலையை செய்யக்கூடியவர் உலக புகழ்பெற்ற பத்திகே மலேசியாவில் இருக்கின்ற முருகன் சிலை அமைத்தாரே, அவர்தான் நம்முடைய சபதி பிரபாகரன் அவர்கள், திருவாரூரை சேர்ந்தவர். அதற்கு அடுத்து ரத்தனகிரியிலே ஒரு முருகன் சிலையை ஒரு 70 அடியிலே செய்திருக்கிறார்கள். இன்னும் பல சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். சிலை மட்டும் 110 அடி வரும். அதனுடைய பீடம் 15 அல்லது 20 அடியோ வரும். மொத்தத்திலே அது 140 அடி அளவிற்கு நிச்சயமாக அந்த சிலை வடிவமைக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும், இதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்வதற்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இதை அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழகத்தை சேர்ந்த இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்ட வருகை தருகிறார். 22ஆம் தேதி அவருடைய புரோகிராம் 4 இருந்து 5 வரை 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக 2 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் தேவார பாடல்களோடு துவங்க இருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்பதை எத்தனையோ செய்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள், எத்தனையோ செய்திகளை நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம், நீங்கள் நினைத்தால் யாரையும் கீழே கொண்டு விடலாம். அப்படிப்பட்ட ஒரு பேனாவும் உங்களுடைய போனும் உங்களுடைய கேமராவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நாட்டிற்காக உயிர் நீத்த நம்முடைய வ.உ.சி. அவர்களுடைய நினைவை, இந்த சிறப்பான நிகழ்வை தங்கள் தொலைக்காட்சியிலேயும் தங்கள் ஊடகங்களிலேயும் செய்திகளை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழக மக்களும் வெள்ளாள மக்களும் பிள்ளைமார்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வரும்போது அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். வல்லபாய் பட்டேல் சிலை எவ்வளோ? 340 அடி. அது வந்து திட்ட மதிப்பீடு 200 கோடிக்கு மேல. அது மிகப்பெரிய பூங்காவா, மிகப்பெரிய சுற்றுலா தலமா அதை மாற்றிருக்காங்க. அது மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசனுடைய திட்டத்திலே செய்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஏசிஎஸ் அறக்கட்டளை இதை எடுத்து செய்கிறது. அது அரசாங்கம் இதற்கு பின்னால் என்ன நிலைமை எடுப்பார்கள் என்று இதற்கு போக போகதான் இதற்கு தெரியும். 140 அடி சிலைக்கு 2.5 ஏக்கரா போதும். 2.5 ஏக்கரானா அந்த 2.5 ஏக்கரானுடைய எண்டு. அதுல வந்து சிலை அமையக்கூடிய இடம் NH 4 தேசிய நெடுஞ்சாலை மதுரையிலே 4 அமைய இருக்கிறது. சோகோ முன்பாக அது அமைய இருக்கிறது. டுவர்ட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற வழியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே இது அமைய இருக்கிறது என்ற நல்ல செய்தியும், அதை நம்முடைய PTR கல்லூரியுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள், கையொப்பம் போட்டு. அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசிஎஸ் அறக்கட்டளை தான் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்கிறது. இதிலே
தன்னுடைய பங்கு வேண்டும் என்று நினைக்கின்ற வெள்ளாளர்கள், பிள்ளைமார்கள், தமிழகத்தைச் சேர்ந்த தேசியவாதிகள் யார் வேண்டுமானாலும் இதற்கு நிதி அளிக்கலாம். இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிடும். அவருக்கு வேண்டிய நூலகம், அது வேண்டிய ஒரு ஹால், ஒரு தியான மண்டபம், ஒரு சுற்றுலா இடம், நீர்வீழ்ச்சி, ஃபவுண்டன்கள், இதுபோல ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையமாக மாற்றப்படும் மற்றவர்கள் இதற்கு உதவ முன் வரும்போது. இது யார் திறந்து வைக்க வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சிலை திறப்புழாவிலே கலந்து கொண்டு அவர் திறந்து வைக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியும் அறிவிக்கிறேன். இதே கலர் தான் வரும், இதே வேட்டி தான், இந்த ஸ்டிக், இந்த அறுவலி, இந்த முகம், இந்த கலர், இது அப்படியே வரும். சிற்பி தியாகராஜன் அவர்கள் 15 மாதம் கேட்டிருக்கிறார்கள். அது கடைசியில ஒரு மழை காலம் அது போல வரும்போது ஒரு மாதம் இருக்கலாம். மொத்தத்தில் 18 மாதத்திற்குள்ளாக இந்த சிலை திறப்பு விழா 1 கோடி மக்களை வைத்து அந்த விழா நடைபெற இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து இதை திறந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது ஒரு நல்ல செய்தி. வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து இப்படி ஒரு சிலை வருது. இதுல இன்னும் அவராக கூட நான் பேசி, அது பீடம் ஒரு 20 அடி வரும். அப்படி வரும்போது 120 அடி வரும். இன்னொரு 5 அடி இல்லை 7 அடி 130 அடி கொண்டு போகலான்ற முயற்சிகளும் பின்னால எடுக்கப்படும் என்ற செய்தியும் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உணவு அருந்தி விட்டு செல்லலாம்.